ஒரு லா ஃபீல்டில் இருந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து மாறி இருக்கீங்க. ஏதாவது கண்டிப்பாக ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால தானே இந்த விஷயம் நடந்திருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம், பேஷண்ட் டு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 6th 7th படிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தினத்தந்தி தினமலர்லாம் கூட வந்து ஒரு இலவச இணைப்புன்னு சொல்லிட்டு ஜோதிட மலர்னு வைப்பாங்க, ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் ராசிகள் இப்போ வரைக்குமே அது வந்து போயிட்டுருக்கு. நம்ம என்ன தான் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போனால் கூட அந்த ஒரு ஃப்ரீ இதில் வந்து நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியில இருந்து நம்மளுக்கு அதை பார்த்து ராசிகளோட குணங்கள் நட்சத்திரங்கள் இதை பற்றி வந்து ஒரு பேஷன் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகிறோம், எப்படியெல்லாம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அந்த பேஷன் வந்து இப்போ நாளடைவில் அப்படியே ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் ஆகி லா டூவில் அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு. அதை டோட்டலாக நம்ம விதின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம என்ன தான் நம்மளுக்கான ஒரு சப்ஜெக்டில் வந்து இஷ்டப்பட்டு லா எடுத்தாலும் என்னோட விதி பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டுக்குள்ளே தள்ளிடுச்சு. பட் ஐ லவ் அஸ்ட்ராலஜி. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஜாதகம் பார்க்குறவங்க எங்களோட ஜாதகத்தை நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் வந்து திஸ் வாஸ் மை டெஸ்டினி அப்படின்ற மாதிரி. எப்போது உங்களோட க்யூரியாசிட்டியில் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எதாவது எடுத்து பார்த்து அந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கா? அனுபவம் இருக்குங்க, எடுத்து பார்த்தது. பட் என்னன்னு சொன்னீங்கன்னா இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆனிமிடேட்டில் வரலை. ஒரு மேரேஜுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு குழந்த பிறக்கிறது, பேபி, இந்த மாதிரி போகும்போது என்னோடய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். எப்படி எடுத்துப்பாங்க நம்புவாங்க தெரியல. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா காலேஜில் படிக்கும்போது நம்ம வந்து டெலிவரி பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா, குழந்தைய பற்றி. காலேஜில் படிக்கும்போது என்னோடய சார்ட் பார்த்துட்டு எனக்கு வந்து ட்வின்ஸ் தான் பிறக்கும் அப்படிங்கிறது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம். பட் இப்போ ட்வின்ஸ் தான் எனக்கு, அவங்களுக்கும் 10 years ஆகுது. ஸோ வந்து அதெல்லாமே ஒரு ட்ரைனிங்கில் நான் படிச்சுட்டு இருக்க காலத்தில் இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுற இடத்துல என்னோடய செல்ஃபாக என்னோடய ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து 100% ட்வின்ஸாக தான் இருக்கும், பசங்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அஷூரன்ஸ் வந்து என்னோடய காலேஜ் அப்போலாம் வந்து கேட்பேன், கிண்டல் கேலியாக கேட்பேன், எப்படி நீ இதையே இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னுமே ஒரு லாங் டைம் 15 years ஆஃப் ட்ராவலில் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நீ அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு அவேக்னிங் அப்படிங்கும்போது என்னோடய ஜாதகத்தை நான் முழுசாக நம்பினது அப்படின்னா என்னோடய பசங்க வந்ததுக்கப்புறம் தான். ஸோ இப்போ கடைசியாக இப்போ நான் வந்து எதில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன்னா வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டெல்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கோம். இதில் என்னோடய மெத்தடு சிலது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி இருந்தால், இந்த மாதிரி ஒரு இனேபிள் இருந்தால் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு லைக் 2020 வந்துட்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் PhD முடித்தேங்க நான். 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நிறைய வருவாங்க. ஸோ எனக்கு அது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நடக்குது, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அவங்களுக்கு அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் நான் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுல தீசிஸ் பண்ணேங்க, ஒரு பேப்பர் பண்ணேன். அப்போ ஒரு ஹாரோஸ்கோப்பை வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு குழந்தை பேரை டைமை பேஸ் பண்ணி உருவாக்க முடியுமா, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்க முடியும்னா 100% பண்ண முடியும். ஸோ நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் இன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஸோ என்ன நோய் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் ஆஸ் அ டாக்டர் மாதிரி உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில். ஓகே, இப்போ இதில் நீங்கள் இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசினதுனால ஒரு கேள்வி வருது. இப்போது ஒரு பக்கம் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு பல ரீசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த இர்ரெகுலர் டைமிங்காக இருக்கட்டும், ரொட்டீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒன் ஆஃப் த ரீசன் ஹாரோஸ்கோப்பாக இருக்குமா, இல்லை ஹாரோஸ்கோப் தான் மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரியா? ஹாரோஸ்கோப் தாங்க மெயின் ரீசன். இது என்னென்னா யுகங்கள் நம்ம வந்து கலியுகத்தில் இருக்கோம். ஸோ இந்த யுகங்கள் போக போக ரொம்ப ஃபார்வர்டாக இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போகுது. ஸோ இப்போவே நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி 2035 எப்படி இருக்குது, வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஹையராக ஒரு கிரேடில் போயிட்டே இருக்குன்னா ஈஸியாகும். டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறையுது இல்லையா, டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி புக்கு ஒரு 100 பக்கம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு வீடியோ பார்த்தா நம்ம என்ன கண்டென்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சிடலாம். எல்லாமே ஒரு ஸ்பீடி ப்ராசஸில் போயிட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வந்தாச்சு. இதே ஸ்பீட் ப்ராசஸ் தான் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு நம்ம எடுக்கிறது, சாப்பிட்றது, இது எல்லாமே. ஸோ இந்த யுகங்கள் மாற மாற நோய்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டும் அதிகமாக தான் செய்யும். பட் இது எல்லாமே சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி
ஒருத்தவங்க சரியாக இப்போ நீங்கள் தூக்கம் இல்லாததுனால பிரச்சனைகள் வருதா, இல்லை வந்து அவங்களுக்கு தூக்கம் வராதுங்கிறது வந்து அஸ்ட்ராலஜிலே இருக்கா, அப்படி ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? அதுதான் இல்லைங்களா? அந்த சார்ட்டில் அந்த மாதிரியான கொடுப்பினைகள் இருக்குது, இருக்கவும் தான் அது நடக்குது. பட் என்னென்னா ஆல் டைம்ஸ் கிடையாது. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பிசிஓஎஸ் பிசிஓடி இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் வருது இல்லைங்களா, டிஸார்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த டிஸார்டரு பை பர்த் குழந்தை பிறந்தவொடனே ஆகுதுரா, அப்படியே ஆகுறது கிடையாது உங்களுக்கு. அவங்க அந்த 18 to 20 years ஆஃப் அந்த டைம் பியூபர்ட்டி டைம் வரும்போது தான் அது நடக்குது. எல்லாத்துக்கும் நடக்குதா? எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 60 பேருக்கு 60% வந்து இல்லை பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறது அவங்களுக்கு எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சார்ட்டில் அந்த டைம் வரணும். வரும்போது எனக்கு இந்த டிஸார்டர் இருக்குது, எனக்கு அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ இது வந்து பியூராக வந்து சார்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹெல்த் ரீதியாக ஒன்று சொல்லும்போது இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் மென்டலாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு லவ் மேரேஜில் வந்து அவங்க பெருசாக ஜாதகம் பார்த்து திருமணம் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். ஸோ அப்படி இருக்கும்போது போகிற டைமில் ஏதோ சரி வரல, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது, சண்டை வருது அப்படின்னா அதுக்கே ஒரு என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் நிறைய வருங்க இந்த மாதிரி. இப்போ வந்து அது அப்புறம் ஒரு 100 ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 ஜாதகம் இஷ்யூஸ், ஏதோ ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளன்னு கிடையாது, ஃபேமிலி இஷ்யூஸ், இன்லாஸோட இஷ்யூன்னு சொல்லிட்டு இஷ்யூக்கள் எல்லாம் நிறைய வருது உங்களுக்கு. சார்ட் அவுட் பண்ணால் இதில் நம்ம வந்து இப்போ எப்படின்னா ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்குன்னா இன்னொருத்தவங்க குழந்தையாக மாறுறது தான் பிடிக்கும். நம்ம அவங்கக்கிட்ட போய் வந்து பெரியவனாட்ட பேசிட்டு இருந்தால் நம்மளோட அடாப்ட் பண்ணி போக மாட்டாங்க. அப்போ வரக்கூடிய கிளையண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிட்டு அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அது அவங்களோட ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, எது பாசிட்டிவாக இருக்குது, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு கிரகம் எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஹெல்த் வைஸ் ஒரு கிரகம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி அப்படிங்கிறது. அதை வந்து நான் அவங்கள ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லுவேன். இது என்னென்னா விதியில் தசா புத்திகள் நேரம் மாறும்போது அது நம்மள அந்த ட்ராவலாகி நம்ம வந்து குதிச்சு போயிட்டே தான் இருப்போம், சம்மந்தமே இருக்காது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க, இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இது எது வந்து இந்த டெஸ்டினியை தீர்மானம் பண்ணுது அப்படின்னா உங்களோட சார்ட், உங்களோட இண்டிவிஜுவல் சார்ட் அதை தீர்மானம் பண்ணுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி உங்களுக்கு. கல்யாணங்கள் செய்கிறப்போ வந்து இது நிறைய டாக்ஸில் வந்து வரும். ஸோ இப்போது ஒரு வீட்டில் வந்து 3 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இல்லை சில நேரங்களில் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரே ராசி நட்சத்திரம் வந்து அமையிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இவங்க கல்யாணம் பண்ணலாமா? அதே மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரே ராசி கொண்டவங்க இல்லை ஒரே நட்சத்திரம் கொண்டவங்க இருக்கலாமா? நட்சத்திரம் ராசி எனக்கு தலை சுற்றினா இது எல்லா பக்கம் நம்ம இதை தான் கேட்குறோம். பட் ராசி நட்சத்திரத்தில் வந்துட்டு ஒரு கல்யாணம் தீர்மானம் ஆகுறதே கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ என்னென்னா உங்ககிட்ட வந்து இப்போது சொல்கிறேன், மகாபாரத போரில் பகவத்கீதையில் யார் அட்வைஸ் பண்ணுது? யாருக்கு யார் அட்வைஸ் பண்ணுதுங்க? கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு. யார் கேட்டாலும் இதுன்னு சொல்லுவாங்க, அர்ஜுனர் கிருஷ்ணருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? இது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு? எல்லா பக்கமும் அதே கான்செப்ட் தாங்க. எல்லா பக்கமும் இந்த காதலை என்ன கேட்குறோமோ அதை தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்னென்னா செவி வழி செய்தி, அவ்வளோதான். சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கள் தாத்தா சொன்னாங்க, எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன். ஸோ நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட் கிடையாது இல்லைங்களா. ஸோ இதுலேயும் அந்த மாதிரியே தான் உங்களுக்கு சேம் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இல்லை இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் தான் பொருந்தும், இந்த நட்சத்திரம் ரெண்டும் பொருந்தாது, அப்படி அதெல்லாம் வந்து பொருத்தமான நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குங்க. டிபெண்ட்ஸ் ஆன் குணாதிசயங்கள். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ரொம்ப மேலிஸ்டிக்காக, இப்போ நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க வேலைக்கு போகணும், பொம்பளைங்க வீட்டில் இருக்குன்னு இப்போ அப்படி நடக்குதா? அந்த மாதிரி கிடையாதுங்க. எதை வச்சு வந்ததுன்னா கிரகத்தை சார்ந்து தான் அதுவும் வந்தது. பெண் கிரகமா அவங்க இப்படி சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆண் கிரகமாக அவங்க அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த கோட்பாடுகள் எல்லாம் வந்து கிரகத்தை பேஸ் பண்ணி தான் வந்தது. அந்த வகையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நட்சத்திரம்ல பொது காமன் திங், அவ்வளோதான். ஜென்ரிக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம். நம்மளை பார்த்தா இப்போ இவங்களை பார்த்தா இந்த நட்சத்திரம் வந்து சேரும் சேராது, பிடிக்காது, இதெல்லாம் டெலிபத்தி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த வகையில் ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் தானே. பட் இது வந்து லைஃப்பை தீர்மானிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெறும் நட்சத்திரத்தை பொறுத்து எடுத்து பொருத்தம் பார்த்து நம்ம முடிவு பண்ணவே வேண்டாம். அந்த மாதிரி வரவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க முதல் கேள்வி என்ன இருக்குன்னா 10க்கு 9 இருந்துச்சுங்க பொருத்தம், அதனால தான் கல்யாணம் பண்ணோம்பாங்க. 6 மாதம் கூட இருக்காது, 2 பேர் வந்து செப்பரேஷனுக்கு டிவோர்ஸ்க்கு போய் உக்காந்துருப்பாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணால் அவங்களோட கட்டம்
அதுக்குள்ளே கூடிய லக்னம் கலத்திரஸ்தானம் சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்குது உள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா. அதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அங்கே சார்ட்டை இண்டிவிஜுவல் சார்ட்டில் இது இவங்களுக்கு சரிப்படுமா, கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்குமா, மேரேஜ் பண்ணுறோம் எதுக்கு, உடனே அடுத்தது நம்ம குழந்தை பார்ப்போம், நம்ம என்ன பார்க்கணும், நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்கணும், எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்வாங்க. டக்குன்னு பார்த்தாலே வந்துடுது. இப்போ தான் எல்லாம் சாஃப்ட் வச்சுருக்காங்கல்ல, டக்குன்னு நம்ம பார்த்த உடனே வந்துடுது. உள்ளே கொஞ்சம் நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன்டாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அந்த வகை. ஸோ பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் எடுத்து நம்ம திருமணம் பண்ணவே கூடாதுங்க. இந்த சுக்கிர திசை அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம எங்கேயோ நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு திசை, கரெக்டாக சொல்கிறேன்னா? சொல்லுங்க. ஸோ அது வந்து எல்லாரோட லைஃப்லயும் ஒரு தடவையாவது வந்துடும், எட்டி பார்க்குமா, இப்போ ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க தோணுது. ஓகேங்க. அதாவது சுக்கிரன் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, சுக்கிரனாலே சோம்பேறின்னு அர்த்தங்க. அது அர்த்தம் சொல்கிறேன் நான். அப்படின்னா என்னன்னா, வேலையே செய்ய வேண்டாம், அது பாட்டுக்கு வரும்னு அர்த்தம். நீ என்ன செஞ்சாலும் சரி செய்யாட்டி சரி தான் உனக்கு சுக்கிரதசங்கிறாங்க. நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீ சும்மாவே உக்காந்துட்டு இருந்தா கூட உனக்கு வரது வரும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு சுக்கிரதசடா எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்தந்த நட்சத்திரத்தில், இப்போ சுக்கிரனுக்கு ஒரு 3 நட்சத்திரம் அப்படிங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு 3 ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசியில் அஸ்வினின்னு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 27 நட்சத்திரம் வரும் உங்களுக்கு. இதுக்கு எப்படின்னா ஹைராக்கி மாதிரி இவங்களுக்கு இவங்க லீட்ரு, இவங்களுக்கு இவங்க லீட்ரு, இவங்களுக்கு இவங்க லீட்ரு கொடுத்துருவாங்க. சில பேர்த்துக்கு அது குழந்தை பருவத்தில் போகும். சுக்கிரதசை ஃபஸ்ட்டு ஒரு 20 வயசில் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 20 வயசில் அவன் வந்து காதல் பண்ணாதவன் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ரைட்டுங்களா? இதே சுக்கிரதசை 60 வயசில் வந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஜாலி, யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம், கூட ஹாப்பியாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய சுக்கிரதசை ஒரு பெரிய கர்மா தான். நீங்கள் சொல்கிறீங்க சுக்கிரனாலே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த மிடில் ஒரு 35-30s வந்து சுக்கிரதசை லைஃபையே ஸ்பாயில் பண்ணியிருக்கு உங்களுக்கு. ஓடுற இடத்துல சோம்பேறி உட்காந்துருந்தா எப்படி ஆகும் உங்களுக்கு? சுக்கிரனாலே நான் என்ன சொன்னேன், சோம்பேறின்னு சொன்னேன். 60 வயசில் வந்தால் ஆப்வியஸாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெஸ்ட் தான் இருக்க போகிறோம், ரிட்டைர்மெண்ட் ஆகிட போகிறோம் அந்த டைமில். அப்போ சுக்கிரதசை வருது நமக்கு நல்லது. இதுவே குழந்தை பருவத்தில் வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு லவ், அந்த ஒரு ஹாப்பினஸ், ஜாலி, அது சுக்கிரனாலே ஜாலி உங்களுக்கு. ஸோ அதில் போயிடுது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கர்மா. அடித்தா நல்லாவும் அடிக்கும். அந்த கிரகம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இருக்குது. சுக்கிரதசை நடந்து ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு ரொம்ப அலோலப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க, உச்சத்தில் பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இதில் உங்களோட சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் உக்காந்துருக்குன்னு பார்க்கணும் நம்ம. அதனால் பொதுவாக சுக்கிரதசை அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டை தான் கவர் பண்ணும். அதனால் நம்ம ஜாதகத்தில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சுக்கிரன் மட்டும் கிடையாதுங்க, மற்ற எல்லா கிரகமும் சுக்கிரனை போல் நம்மளுக்கு வந்து டபுள் தி மடங்கு கொடுக்கும். விதியை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறது, அதுக்கு கட்டாயம் ஜாதகம் பார்க்கணும். திசைகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இதுவுமே நம்ம வீட்டில் நம்ம சொல்கிற கேட்குற ஒரு விஷயந்தான். சனி தசை போயிட்டுருக்கு, 12th எக்ஸாம் எழுதுகிறப்போ இது வருது அப்படின்ட்டு அம்மாக்கள் புலம்புறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து குரு தசை, குரு பெயர்ச்சி போயிட்டுருக்கு, நல்லதாக எல்லாமே நடக்கும் அப்படின்றதாவது அப்படி சொல்லியும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது எப்படி, இதுவுமே வந்து பர்டிகுலராவா, இல்லைனா வந்து கொஞ்சம் எல்லா நட்சத்திரங்களுக்கும் அந்த பெயர்ச்சியில் அப்படி ஒரு பாசிட்டிவான விஷயமோ நெகட்டிவான விஷயமும் இருக்குமா? இல்லைங்க, அதாவது இப்போ நம்ம ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா சனி தசையில் தான் இப்போ வந்து ஆட்சிக்கே வந்தார். ஆரம்பத்தில் கலைஞர் காலத்துலேருந்து அவர் கூடயே இருந்தார். அவர் ஆவாங்களாங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லாம் அந்த இடத்துல இருந்துச்சுங்க. அவர் எப்படி வந்தார்? சனி தசையில் எப்படிங்க வர முடியும்? சனினாலே கெட்டவன் தானே செய்வான், கெட்டதானே பண்ணுவான் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ எப்படி அவர் வந்தார்? ஒரு கேள்வி, அவரோட இதுலேயே ஒரு கொஸ்டின். அவர் வந்துட்டாருங்கிற கண் கூட தெரியுதா இப்போ எல்லாத்துக்கும்? அவர் எல்லாரும் வந்து ஜாதகத்தை போட்டு இன்னாருங்கிறது பேசுவாங்க. அப்போ இப்போ எடுத்து பார்த்தா ஒரு சனிதசை தான் நடந்து. சனிதசையில் அவர் எப்படி வந்து சக்ஸஸ் ஆக முடியும்? உங்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு நல்ல கிரகம், அருமையான கிரகம், நீ செஞ்ச நல்லதுக்கு நான் நல்லதை செஞ்சே தீர்வேன்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். ரைட்டுங்களா? ஆனால் என்னென்னா 7 வருது, எனக்கு அஷ்டமத்து வருது, அர்த்தாஷ்பர் 2 வருஷம் வருது, நான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்கிறதுலாம் கான்செப்டே கிடையாது உங்களுக்கு. சனினாலே உங்களுக்கு வந்து மக்கள் தலைவன். இல்லாதவங்களுக்கு யாருன்னா எல்லாத்துக்கும் தலைவன் யாருன்னா அவர் தான், கர்மத்தின் தலைவன். நீ நல்ல கர்மா பண்ணியிருக்கிறியா, நீ கட்டாயம் உனக்கு நான் 100% நான் சக்ஸஸாக கொடுப்பேன். உழைப்பாளி, உழைப்புக்கான ஊதியம், இதெல்லாம் சனி பகவான் தான் உங்களுக்கு. அப்போ இந்த வந்து 7 இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சனி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கெட்டு போயாச்சு, சனி கெட்டு போயாச்சுன்னா 7 வந்தாலும் சரி வராட்டியும் சரி அது பிரச்சனை தான், பஞ்சாயத்து தான் அது டோட்டலாக.
தளபதி விஜய் அவர்கள், ஆக்டர் விஜய் வந்து இப்போ வந்து அரசியலுக்குள்ள வந்து வந்திருக்காரு. ஸோ இதுவுமே வந்து அவருடைய அந்த ஜாதகத்தின் கண்டிப்பா அவர் விஜய் சாரோட ஜாதகம் என்கிட்ட இல்லை, இருந்திருந்தா அதனால நான் சொல்லியிருப்பேன் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த கிரகத்தோட அடிப்படையில் ஒரு தூண்டுதல் இருந்திருந்தால் இதுக்குள்ள நம்ம வர முடியும். ஏன்னா இப்போ ரஜினி சாரே வருவாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருந்துச்சு உங்களுக்கு. அது நம்மளுக்கு அவங்களோட வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் பீரியட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கட்டாயம் வருவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது, இல்லை வந்து அந்த ஒரு நேரம் காலம் தான் நம்மளை கொண்டு வந்து நம்மளுக்கு திசை மாற்றி விடுதா அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாங்க. நியூமராலஜி, ஜெம்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைட் டிவிஷன்ஸே நிறைய வந்து இருக்குது. ஸோ அதில் சில கேள்விகள் இருக்குது. முதல்ல வந்து உங்களோட சர்வீசஸ்லேயே வந்து ஜெம்மாலஜி அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கீங்க. ஆஸ் அ ஜெம்மாலஜிஸ்ட்டாக நீங்கள் வந்து இதுக்கு பதில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு எப்படி இவங்களுக்கு இந்த ஜெம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று. இன்னொன்று, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவே வந்து போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கடையில் போனோன்னா வந்து ஒரு விலை வந்து இந்த கல்லுக்கு சொல்கிறாங்க. ஸோ எதை வாங்குறது, எது உண்மையான கல் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உண்மையாகவே அந்த கல்லை வாங்கி போடும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறோமா? இது இந்த பஞ்சதந்திரத்தை சொல்கிற மாதிரி தான், சின்ன கல் பெத்த லாபங்கிற மாதிரி இந்த கல்லெல்லாம் இப்போ வியாபாரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதில் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெம்ஸ் வந்து இப்போ நான் சஜஷன் கொடுக்குறேன், நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது கிடையாது. வரக்கூடிய எல்லா கிளைண்ட்ஸுக்கும் நான் ஜெம் ப்ரெடிக்ஷன்ஸோ சஜஷன்ஸோ கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம விஐபிஸ்னாலே சரி, எல்லாம் ஒரு 5 விரலையும் 5 கல்லை வச்சு நம்மளுக்கு போட்டு இப்படி தான் பேசுவாங்க உங்களுக்கு, இல்லைங்களா? கல்லுக்கும் உங்களுக்கு இந்த மோதிரத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. எனக்கு வந்து இந்த ஜெம்மோட இது வந்து எனக்கு ஒரு ஆர்வம் தான். அது என்னடா இருக்குது அதில், அதை போட்டால் நம்ம வந்து பெருசாக போட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இந்த ஜெம் ஸ்டோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்முக்கு ப்ரீஷியஸ்னு அது ஏன் அந்த பேர் வருது, அந்த ப்ரீஷியஸ் அப்படிங்கிற ஸ்டோன் வந்து உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து ப்ரூவன் ஒன் சயின்டிஃபிக்காகவே. ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோனுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டாக நம்மளோட உடம்பு வந்து கெமிக்கலால் ஆனது, ஆமாம் இல்லைங்களா? நம்ம வந்து இறந்தோடனே மக்கி போயிடுறோம் இல்லைங்களா? மக்கி போய் நம்ம ஒன்றுமே இல்லாமல் மண்ணு நம்ம சொல்கிறோம். அப்போ என்னென்னா இந்த உடல் நிலையில் வந்து ஆக்சைடு கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்குது ஒரு பாடியில். இது வந்து நம்ம சயின்ஸாக பார்க்கும்போது தான் கொஞ்சம் புரியும், ஒருத்தர் சில பேர்த்துக்கு புரியாது, லேர்ன் பண்ணிக்கிட்டே தெரியும். ஆக்சைடு கண்டென்ட் இருக்குங்க. இந்த ஆக்சைடு கண்டென்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நம்மள சுறுசுறுப்பாக இயக்கம் விடும் ரைட்டுங்களா? ரொம்ப நம்ம வந்து ஸ்பீடாக இயக்குவோம். இந்த இயக்கத்தை இந்த ஜெம் ஸ்டோன் கொடுக்குது. ஸோ ஜெம் ஸ்டோனை நம்ம சும்மா எடுத்து போட்டால் கிடையாது. நம்ம போட்டால் அது என்ன பண்ணுதுன்னா அதில் வரக்கூடிய காஸ்மிக்கில் வரக்கூடிய அந்த எனர்ஜியை அது ரிசீவ் பண்ணி வச்சுக்குதுங்களா? இதை போட்டோன்னே நம்மளோட உடம்புல இருக்கிற கெமிக்கலாக அது மிங்கிள் ஆகி வேலை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. அப்போ அது என்ன பண்ணுது, நம்மளோட ஹார்மோன் சுறுசுறுப்பை கொடுக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வேலையை இன்னும் நுண்ணிப்பாக பண்ண ஆரம்பிக்கிறோம், செய்ய ஆரம்பிக்கிறோம். அதன் மூலியம் வருமானம் வருது. இப்போ உங்களுடைய பேர் வந்து சுத்த தமிழ் பேர். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லி ப்ரொனவுன்சியேஷன் மட்டும்தான் இல்லைங்க. நான் இங்கிலீஷில் வந்துட்டு KINN போடுறேன் இல்லைங்களா, அதுக்கு இருக்குது உங்களுக்கு. பட் ப்ரொனோலஜி இப்போ வந்து கனிமொழி அப்படிங்கிறது. இதில் இன்னொரு இதுவும் நான் சொல்லணும். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, பேரை வைக்கும்போது பேரை பிரிக்கவும் நிக்நேமும் ஆக்க வேண்டாம். ஒரு நேமை வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு 2 நேமாக வரும், 3 நேமாக வரும். ஜெனரலாகவே இப்போ ஆதாரில் அப்பா நேமெல்லாம் இணைச்சிட்டாங்க. சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியாக போயிட்டுருக்கும். அப்போது இந்த பேரை சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது இல்லைங்களா? இப்போ கனிமொழின்னு என்னோடய பேர் இருக்குன்னு வைங்களேன், என்னை யாரும் கனிமொழின்னு கூப்பிட்டதே இல்லை, இது வரைக்கும் கூப்பிட்டது கிடையாது. கனின்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க, அவ்வளோதான் கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு எது ஒர்க் ஆகும், கனிமொழி ஒர்க் ஆகுமா கனி ஒர்க் ஆகுனா கனி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த காதில் எதை நம்ம கேட்குறோமோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் ட்ராவல் பண்ண மாட்டோம். நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒன்றே காதுக்குள்ளே போகிற மாதிரி உண்மை அது. இப்போ இதே மாதிரி வந்து நான்வெஜ் சாப்பிட்டேன், என்னால் கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இல்லைனா வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஸோ இன்னைக்கு நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு. இந்த கோவிலுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நல்ல கேள்வி. இந்த நான் வெஜிடேரியன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு 48 நாளைக்கு வந்து என்னென்னா மன தூய்மை அப்படிங்கும்போது எப்போ கிடைக்குது அப்படின்னா உடல் தூய்மை பெறும்போது கிடைக்குதுங்கிறாங்க. இதுதான் ஒரு கிளென்ஸ்னால் என்னங்க அர்த்தம், அந்த இடத்துல வந்து எந்த அழுக்கும் படியாமல் அது தொடச்சி எடுக்கிற பேர் தான் கிளென்சிங் இல்லைங்களா? அதுதான். இப்போ நம்ம வெளியில் இருக்கிறோம், சோப் போட்டு எல்லாம் தேய்ச்சி எல்லாம் முடிச்சுக்கிறோம், க்ளீன் ஆகிட்டோம் நம்ம, ஓகே அவ்வளோதான். அப்போ உடலுக்குள்ளே எப்படி க்ளீன் பண்ணுவீங்க நீங்கள்?
அப்போ என்னென்னா தூய்மையாக இருந்தால்தான் கடவுளோட கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு படிப்படியாக எல்லார் முன்னோர்களும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆனது தானே இது. பட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நான் வெஜிடேரியன் எடுக்கும்போதுங்கிறது செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு கப் ஆஃப் பிரியாணி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மட்டன் பிரியாணி ஒரு கப் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா 72 மணி நேரம் ஆகும், 72 hours ஆகும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ரீட் ஆகி போகிறதுக்கு. அப்போ பாடி கிளென்ஸ் ஆகுமா? உங்களுக்கு ஒரு நாள் ஆகாது. அப்போ அந்த 72 hours எடுத்துக்கும். உங்களுக்கு உடல் தூய்மையாக உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மன தூய்மை கிடைக்குது அப்படிங்கிறதாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி ஃப்ரீயாக இருக்கும்போது ஆர்கன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அந்த டைமில் போய் நீங்கள் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பண்ணோம். இப்போ நான் வந்து நமக்கு அந்த நான் வெஜிடேரியன் அந்த ஒரு சப்ஜெக்ட்கே ஏன் அப்படின்னா சாப்பிட்டா ஒரு மந்தத்தன்மை ஒரு மாதிரி ஒரு இதாக மொடையாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு அப்படிங்கிறனால மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். அதுக்காக அந்த விஷயத்தை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக எடுத்துக்கிறது கிடையாது தவிர, பட் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்புகளும் இல்லை. சில நேரங்களில் வந்து இந்த அஸ்ட்ராலஜி ஜோதிடம் இதெல்லாம் வந்து ஒரு மதத்தை சார்ந்ததாக மட்டுமே தான் வந்து இருக்குது. ஆனால் மனிதர்கள்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து மனிதர்கள் தானே. இப்போ ஒருத்தருக்கு ஒர்க் ஆகுறது தான் இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆக போகுது, ஒருத்தருக்கு ஒர்க் ஆகலைன்னா இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆக போகல. ஸோ இங்கே வெறும் வந்து நம்பிக்கைகள் மட்டும்தான் மாறுதா, இல்லைனா வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது? இல்லைங்க, நான் என்னோட ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு என்கிட்ட வர கிறிஸ்டியன் கிளைண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட. பட் அவங்கெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜி இஸ் நாட் ரிலீஜியஸ், ரைட்டுங்களா? இப்போது ஹிந்துயிசமில் வந்து இதுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கறனால அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ரைட்டுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் போர்டு சிஸ்டத்தில் நிறைய இருக்குது. சிபிஎஸ்சி இருக்குது, நம்ம மெட்ரிக் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது உங்களுக்கு. இப்போ நிறைய ஐசிஎஸ்சி ஐபி நிறைய வந்துருச்சு. இப்போது ஐபி அளவுக்கு வந்தாச்சுங்க. இப்போது இதில் படிக்கக்கூடிய சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடியவங்களும் டாக்டர் ஆகிறாங்க, மெட்ரிக்கில் படிக்கக்கூடியதும் டாக்டர் ஆகிறாங்க. மெத்தடாலஜி மாறுது இல்லைங்களா? இப்போ அது வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனலான டாக்டர் கிடையாது, இவங்க தான் டாக்டர் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் தான். உங்களுக்கு உங்களோட பிறந்த நேரம் நீங்கள் எங்கே பிறந்தாலும் சரி, சரிங்களா? பிறந்த இடம் நீங்கள் பாகிஸ்தானில் பிறந்தாலும் சரி, அங்கே வந்து என்ன உதயமோ அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஆஸ்ட்ராலஜி இஸ் நாட் ரிலீஜியஸ்ங்க. நிறைய இடங்களில் வந்து நீங்கள் பேசும்போது சயின்ஸ் இன்கார்பரேட் பண்ணி இல்லை சயின்டிஃபிக்கலாக அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்து சொல்கிறீங்க. ஸோ இந்த சயின்ஸ் வர்சஸ் அஸ்ட்ராலஜி எப்பயுமே நாங்கள்லாம் பிரித்து தான் பார்த்துருக்கோம், ஆனால் நீங்கள் எப்படி சேர்த்து சொல்கிறீங்க? இல்லைங்க, இந்த அஸ்ட்ராலஜி நீங்கள் விக்கியில் போய் டைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், எடுத்தோடனே அஸ்ட்ராலஜி இஸ் சூடோ சயின்ஸ்னு வரும். நான் அதை மாற்றணும் முதல்ல, ரைட்டுங்களா? நான் தனியாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லணும். இட்ஸ் பார்ட் ஆஃப் சயின்ஸ். இப்போது இதை சூடோ சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே ப்ரூவ் பண்ணலை, இப்போ வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. இது வந்து அறிவியல் கிடையாதுங்கிறது ப்ரூவ் பண்ணல. அறிவியலா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றத்திலே இருக்கிறோம். இது ஆமாவா இல்லையான்னு ஒரு தடுமாற்றத்திலே இருக்கும். இப்போது நம்மளோட கம்ப்ளீட்டோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 years அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு half ஆஃப் தி வே ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு நான் இவ்வளோ தான் அதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கேன். இவ்வளோ தான் வந்து என்னால் இது ஆஸ்ட்ராலஜியில் சயின்டிஃபிக்காக கொண்டு வர முடியும். என்னோட லைஃப் ஸ்பேன் முடியறதுக்குள்ளே அந்த சூடோ சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மாற்றணும். சார் பார்ட் ஆஃப் சயின்ஸுங்க. அது வந்து என்னென்னா நீங்கள் அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணி உள்ளே உணர்ந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண அதுக்கு வருதா ஆன்சர் வருதான்ட்டு அப்ளையே பண்ணி பார்க்காம குச்சி பாப்பா எட்டி பார்க்குறது வந்துடுறது. எட்டி பார்க்குறது வந்தால் எப்படி நமக்கு டெரிவேஷன் கிடைக்காது இல்லையா? அதனால் என்னோட இது வந்து ரெண்டையும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அஸ்ட்ராலஜி ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இல்லைங்களா? அந்த வகையில் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இப்போ நம்ம அம்மாக்களே சில நேரங்களில் திட்டும்போது நம்மளை இப்படி சொல்லி திட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். போன ஜென்மத்தில் வந்து நீ வந்து நாயா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த போன ஜென்ம அப்படிங்கிறத வந்து கலோக்கியெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை இந்த போன ஜென்மம் இல்லை வந்து மறு ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கா உண்மையா? மறு ஜென்மம் அப்படிங்கிறது ரீபர்த் அப்படிங்கிற விஷயம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் என்னென்னா ஒரு மனிதன் விலங்காக பிறந்திருப்பானா, விலங்காக பிறக்க போகிறானா, அதர் தென் மனிதனா? ஒரு மனிதன் இறந்தால் மனிதனாக மட்டுமே பிறப்பெடுப்பான். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு லேமேனாக இருந்து யோசிங்களேன். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து நாயாவோ இல்லை பூனையாவோ சிங்கமோ புலியோ ஏதோ ஒரு சோன்சோவோ பிறக்கிறான் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன் பாப்புலேஷனை விட அந்த விலங்குகள் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குமா? நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பேர்த்தில் நீ இத்தனை பாவங்கள் பண்ணுற அப்படின்னா நீ இந்த மாதிரி பிறந்திருப்ப அப்படின்னா
நம்ம இப்போ ரோட்டில் போகிறவங்க எத்தனையோ பேர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்குறாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே வந்துட்டு நாயாகவும் இல்லை அதாவும் தான், அதாவது நாயோ இல்லை நரியாவையோ அந்த மாதிரியெல்லாம் முன்ஜென்மத்தில் இருந்து தான் இப்போ வந்திருப்பாங்க. அப்படின்னா அதோட உங்களுக்கு அதோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இடம் பத்துமா நம்மளுக்கு பூமியில் பத்தாது. அப்போ என்னென்னா ஒரு மனிதனாக மட்டுமே பிறப்பெடுப்பான். என்னென்னா அந்த குணத்தோடு நீ இருக்கிறியேன்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறது தான். ஒரு விஷயத்த நாய் மாதிரி இருக்கிற நீயே அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் உங்களுக்கு? நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ளது ரைட்டுக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தில். பட் என்னென்னா அந்த ஒரு அறிவில்லாமல், அந்த 6 அறிவுங்கிற விஷயம் இல்லாமல் நீ பிஹேவ் பண்ணுறிய அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பேரிசனில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளானே தவிர, ஒரு மனிதன் இருந்தால் மனிதனாக மட்டுமே பிறப்பெடுப்பான். அதில் மட்டும் அவனுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் அந்த ஒரு வித்தியாசம் வரும். நீ உன்னோட புண்ணிய கணக்கு ஜாஸ்தி இருந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மனிதனாக பிறப்பெடுக்கிற. புண்ணிய கணக்கு கம்மியாக இருக்கு, உனக்கு பாவ கணக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஆதரவு, ஒரு வாழ்வியல் ஆதாரம் இல்லாமல் இருக்க இடத்துல நம்ம வந்து பிறப்பெடுக்கிறோம். இந்த ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து தான் உங்களுக்கு இருக்கே தவிர, ஒரு மனிதன் விலங்குகளாக முன்ஜென்மத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அர்த்த ஜென்மத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரம் இந்த டைரக்ஷனில் தான் வீடு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கவே கூடாது, வாஸ்துப்படி கிச்சன் இங்கே வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வாஸ்து இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட வந்து கேட்டிருக்கோம். ஸோ வாஸ்துன்றது இல்லைங்க, அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஆஸ்ட்ராலஜியில் நம்ம கனெக்டே பண்ணாத ஒரு விஷயம். ஆஸ்ட்ராலஜிக்கும் வாஸ்துக்கும் கனெக்டிவிட்டியே கிடையாது. உங்களுக்கு வாஸ்து அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதம், நிலத்துக்கு உண்டானது, இருப்பிடம் உண்டானது, இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல உண்டானது. இப்போ இதை போய் நம்ம எப்படி வந்து ஜோதிடத்தோட அஸ்ட்ராலஜியோட நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், நான் சொந்த வீடு கட்டுவேன்னா பாருங்கள் மேடம்னு கேட்பாங்க உங்களுக்கு. அப்போது அந்த வீட்டோட அமைப்புகள் இருக்கக்கூடியது பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 4 டைரக்ஷன் இருக்குது இல்லைங்களா? அதை பார்ஷியலாக பண்ணால் 8 டைரக்ஷனாக மாறுது உங்களுக்கு. இப்போ இந்த 4 டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் நல்ல கிரகம் உட்காந்துட்ருக்கோ பிறக்கும்போது, நீங்கள் என்ன இப்போ ஜாதக கட்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள், அதில் எந்த கிரகம் எங்கே உட்காந்துட்ருக்கோ அது வந்து அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் நம்ம சொல்கிறோங்க. இது வந்து என்னென்னா ஒரு போர்ஷன் தான் வாஸ்துவில். பட் இந்த ஜென்ரல் வாஸ்து அப்படிங்கிறது வந்து பெரிய சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கிச்சன் இங்கே இருக்கக்கூடாது, ஜன்னலை மாற்றி வெயி, விவேக் சார் சொன்னால் இந்த ஜன்னலை மூடுங்க அப்படிம்பாங்க, இந்த கதவை ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த கான்செப்டில் அது ஒர்க் ஆகுறது இல்லைங்க. எனர்ஜி லெவல் வாஸ்து பொறுத்த வரைக்கும் எனர்ஜி மட்டும்தான் உங்களுக்கு. இந்த வாஸ்து வந்து இன்றைக்கி டிஃபெக்டாக மாறுறது கிடையாது. உன் ஜாதகத்தில் இந்த நேரம் கெட்டு போனாலும் அதை நம்ம வாஸ்துவாக எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு பிளெயின் லேண்டுக்கு வாஸ்துவோடு போய் நம்ம செஞ்சுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நல்லது. ஈக்குவல் எனர்ஜி எல்லா பக்கம் ட்ராவல் ஆகுதான்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வாஸ்து வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இதுவும் சில பேருக்கு வந்து டவுட்டாக வந்து இருக்கலாம். ஒரு செலிப்ரிட்டி கிளைண்ட்டோ இல்லை ஒரு பொலிட்டீஷியன் கிளைண்ட்டோ அவங்க வராங்க, பொதுமக்களும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பலன் சொல்கிறதுல வந்து ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குமா? இல்லைங்க, ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், உங்களுக்கு பொலிட்டீஷியன்ஸு, பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், உங்களுக்கு பிஸ்னஸ் லீடர்ஸ் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பியூரோக்ராட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நம்ம கிளைண்ட்ஸாக இருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு இந்த டைம் ஸ்லாட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஏன்னா அவங்களோட பிஸி ஷெட்யூலில் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஸ்லாட்டில் வேரியேஷன்ஸ் வரலாமே தவிர நம்ம கொடுக்கக்கூடிய கன்சல்டேஷன்லேயோ அது நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷனில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இப்போ வந்து தாட்ஸ் பிகம் திங்ஸ் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உண்மை? இது இப்போ எல்லாருமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படிங்கிறது அந்த உண்மை இருக்குது. நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், உன்னை மாதிரியே இருக்கேன். சந்திரமுகி வந்து ஜோதிகா அந்த இதில் வந்து சந்திரமுகியாகவே மாறி போகிறாங்க இல்லை, ஏன்னா தன்னைத்தான் அப்படி நினச்சிக்கிறது. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் இஸ் பாசிபிள், ரொம்ப பாசிபிள். பட் என்னென்னா இட்ஸ் எ ப்ராசஸ். நீ இப்போ ஒரு நாள் நான் நினச்சிட்டேன் நான் மாறணும்னா முடியாது. உன்னோட உள்ளுக்குள்ளே கூடிய செல்கள் அதை நினைக்கணும், நீங்கள் அந்த செல்களை மாற்றணும். அதை திருப்பி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா தியானம் தேவை. மெடிடேஷன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து 100% தேவைங்க. இப்போ இந்த மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைகள் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி அந்த இடத்துல என்ன கேள்விகள் இருக்குமா, எத்தனை நாளில் இதை நான் கன்வெர்ட் பண்ணலாம்,
இருக்குமா இல்லைங்களா? உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஓகே, மேனிஃபெஸ்டோட ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுங்க, நான் ஒரு ப்ரொசீஜருங்க நான் சொல்லிடுறேன், எப்போ ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்டாயம். ஏன்னா ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் அந்த கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஃப்யூச்சரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எப்போ அந்த மாதிரியான இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இப்போ என்கிட்ட நான் வந்து அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக ஒரு பிராப்தமாக நினச்சிக்கிறேன். பட் இது வந்து என்ன, ஏன்ஷியன்ட் டைமில் வந்து இந்த ஒரு விஷயம் இருந்துதான் இருக்குது. இது காஸ்மிக் கிளாக்குன்னு சொல்லுவாங்க, அது பேர் வந்து காஸ்மிக் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிஃபோரோட முன் ஜென்மத்துக்கு போகலாமா. ஏன்ப்பா முன் ஜென்மத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை, அது எதுக்கு ஆசை, முடிஞ்சு போனதை பற்றி ஏன் போய் பார்க்குறீங்க நீங்கள், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா கட்டாயமாக அதுக்கு இந்த காஸ்மிக் கிளாக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். காஸ்மிக் கிளாக்கில் வந்து இது வந்து ஒரு வரக்கூடிய கிளையண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய அளவுக்கு சொல்யூஷன்ஸ், பரிகார முறை நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா, இது சொல்லலாம். இது அவங்களோட ஃப்யூச்சர் டேட்டு, ஃப்யூச்சர் டைம், இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து இந்த காஸ்மிக் கிளாக் உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஒரு சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறீங்க? அந்த சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம மட்டும்தான் அந்த சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே.